ஓகே, அடுத்த செக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3.1 3.2 3.3 3 செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 3.2. அது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் பாயிண்ட்வைஸ் லிமிட்ஸ் அண்ட் சிம்பிள் அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லி அதனோட டைட்டில். சரி, அதில் ஒரு 3 டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படி என்னங்கிறத பார்க்கலாம். So for a sequence Fn with common domain D, a function f on E and a subset A of E, we say that a sequence Fn converges to f pointwise on A, provided limit n tends to infinity of f1 of x equal to f of x for all x belongs to A அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது வித் காமன் டொமைன் டி. ஓகேவா? ஸோ அப்போ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஈயில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், அண்ட் அந்த ஈக்கு ஒரு சப்செட் எடுக்கிறேன். நான் அந்த ஈக்கு ஒரு சப்செட் எடுக்கிறேன் அண்ட் we say that the sequence Fn, அந்த F1 F2 F3 போகிற எல்லா சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கன்வர்ஜஸ் டு F அப்படின்னு நான் சொல்லணும்னா பாயிண்ட் வைஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஆன் ஏ அது முக்கியம். ஆன் ஏன்னா அந்த மொத்த ஃபங்க்ஷனுக்கும் நான் லிமிட் எடுக்கும் பொழுது எனக்கு அந்த எஃப் கிடச்சிடணும். ஃபார் ஆல் அந்த எக்ஸ், இந்த எக்ஸ் வந்து எங்கே இருக்கணும், ஏல இருக்கணும், சப்செட்டில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா the sequence Fn converges to f pointwise almost everywhere on A. ஃபர்ஸ்ட் வெறுமனை ஏ, இப்போ almost everywhere on A அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஏக்கு ஒரு சப்செட் எடுக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் பி. ஸோ அப்போது ஏ டிஃப்ரென்ஸ் பியிலையும் இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ட் ஆகணும் அண்ட் அந்த எம் ஆஃப் பி ஈக்குவல் டு 0 வரணும் பை த டெஃபினேஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் Fn கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி. அடுத்த வார்த்தை யூனிஃபார்ம்லி அப்படின்னா ஆன் ஏ. எல்லாமே இந்த சப்செட்டில் தான், காமன் டொமைன் இ வித் ரெஸ்பெக்ட் டு த சப்செட் ஏ. ஓகே, ப்ரொவைடட் for each epsilon greater than 0 there exists an index n. index means அதோட ஸ்டேஜ், அதாவது f1 f2 f3 f4 up to etc போயிட்டே இருக்கிறதுல அது ஒரு ஸ்டேஜ். இப்போ 100வது இடம் 101வது இடம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் for which அந்த இடத்துல இருந்து fn minus f less than epsilon for all n greater than or equal to n. நம்ம சூஸ் பண்ணுற எப்சிலானுக்கு, நம்ம சூஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆன் ஏ அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணுலேயும் ஒன்று யூஸ் பண்ணி ஒரு தியரம் சொல்லியிருக்காங்க. அந்த தியரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ let Fn be the sequence of measurable functions. இது ஒரு முக்கியமான தியரம். ஓகேவா? ஸோ let Fn be the sequence of measurable functions on E that converges pointwise almost everywhere. Converges pointwise almost everywhere on E. ஓகேவா? to the function f. ஓகேவா? ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த டொமைன் ஈலையே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜென்ட் ஆகுது. அப்படி கன்வர்ஜென்ட் ஆகிற அந்த பாயிண்ட், தட் இஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து மெஷரபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். Fn be the sequence of functions converges to f pointwise almost everywhere on E அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பை த டெஃபினிஷன் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் சொன்னதுனால அந்த ஈக்கு ஒரு E நாட் அப்படிங்கிற சப்செட் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் இந்த கன்வர்ஜஸ் டு த பாயிண்ட் எஃப் ஆன் E டிஃப்ரென்ஸ் E நாட்லேயும் இருக்கும். அண்ட் மோரோவர் எம் E நாட் மெஷர் ஆஃப் E நாட் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ பை த தியரம் ஆஃப் 21(2). ஸோ 21ல் 2ங்கிறது என்னதுன்னு நீங்கள் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எஃப் இஸ் மெஷரபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவர் டி இ டிஃப்ரென்ஸ் டி இஸ் மெஷரபிள் அப்படின்னு நம்ம அங்கே சொல்லியிருப்போம். ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இது மெஷரபுளாக இருக்குது, இ டிஃப்ரென்ஸ் இ நாட்டில் மெஷரபுளாக இருக்குது. ஸோ அதனால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் இஸ் மெஷரபிள். அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா Fn converges பாயிண்ட் வைஸ் ஆன் ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த எஃப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், மெஷரபிள் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அந்த எஃப்பை தான் நம்ம மெஷரபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபார்மெட்டில் எழுதுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லா இடத்துலையும் இப்படி தான் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் எழுதும் பொழுது இந்த ஃபார்மெட்டில் உள்ளது விஷயத்தை நான் என்னன்னு சொல்லணும், மெஷரபிள் அப்படின்னு சொல்லணும். அப்போது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் சி, இது வந்து நம்ம மெஷரபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ ஏற்கனவே கன்வர்ஜன்ஸ் சொன்னால லிமிட் n tends to infinity fn of x equal to f of x அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் f of x less than cங்கிறதுனால the if and only if there exists a natural number n and k such that fj of x less than 1 minus c minus 1 by n for all j greater than or equal to k. அதாவது k அப்படிங்கிறது ஸ்டேஜ், f1 f2 f3 f4 அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஜ் k அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நான் சூஸ் பண்ணுறேன். for which
அதில் F1 அந்த கேக்கு அப்புறமா உள்ள எல்லாமே கேக்கு அப்புறமா உள்ள அதான் கே அல்லது அதுக்கு அப்புறமா உள்ள எல்லா ஸ்டேஜில் உள்ள எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குங்கிற மாதிரி நடந்துக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தோன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு இது உண்டு. அது நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா நல்லா புரியும். பட் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன் FJ of X இந்த கேக்கு அப்புறம் உள்ள தட் இஸ் FKக்கு அப்புறம் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது. சின்ஸ் FJ இஸ் மெஷரபிள், எல்லா F1 F2 சீக்வன்ஸ் ஆஃப் மெஷரபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே மெஷரபிள் தான். ஸோ அதனால் set of all x belongs to E such that Fj of X less than C minus 1 by N is measurable. Because Fj of X measurable சொன்னதுனால இது less than C minus 1 by N, it is a real number. ஓகேவா? ஸோ அதனால் அந்த தீரத்தோட ஃபஸ்ட்டு தீரத்தோட படி லெஸ் தென்ங்கிறதுனால அது மெஷரபிள். ஸோ இப்படி நான் F1 அப்புறம் F2 F3 எல்லாத்துக்கும் பார்க்குறேன். ஸோ ஒன்றுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்றுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறேன். ஓகேவா? அந்த இன்டர்செக்ஷன் எடுத்த அத்தனையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், யூனியனாக எழுதும்போது எனக்கு டோட்டலாக இந்த இது கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்து பாயிண்ட் நான் கிடைக்கும். ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு இன்டர்செக்ஷனாக எடுக்கிறேன். ஸோ எடுத்து மொத்தமாக யூனியன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரும்னா இதுக்கு இது ஈக்குவல் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா இது மெஷரபிள் செட்டு, இது கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் இஸ் மெஷரபிள், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் மெஷரபிள் செட் இஸ் மெஷரபிள். அப்போ டோட்டலாக மெஷரபிள், அதனால் ஈக்குவலாக இருக்கிற இதுவும் மெஷரபிள். ஸோ F இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா a real valued function F defined on a measurable set E. A real valued function F defined on a measurable set E is called simple. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் மெஷரபிள் செட், தட் இஸ் அதனோட டொமைன் வந்து மெஷரபிள் செட் E அண்ட் அதனோட கோடொமைன் வந்து ரியல் வேல்யூடு, தட் இஸ் அந்த எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். சாரி, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா வெறுமன ரியல் நம்பர் தான். அப்போ F from E to Rன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை நான் சிம்பிள் அப்படின்னு நான் சொல்லணும்னா இஃப் இட் இஸ் மெஷரபிள் அண்ட் டேக்ஸ் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனோட ரேஞ்ச் வந்து மெஷரபிளாக இருக்கும் அண்ட் இட் டேக்ஸ் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அதனோட ரேஞ்ச் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் வந்து அதாவது கோடொமைன் வந்து ரியல் நம்பராக இருந்தாலுமே பட் இட் டேக்ஸ் ஒன்லி அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அது மட்டும்தான் வந்து இதில் முக்கியமான விஷயம் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த நோட்டில் முக்கியமான நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இஃப் 5 இஸ் அ சிம்பிள், ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ இட் ஹேஸ் அ டொமைன் E, ஓகேவா? அண்ட் இட் டேக்ஸ் ஒரு வேலை அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபைனைட் வேல்யூஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு வேளை அந்த ஃபைனைட் வேல்யூ டிஸ்டிங்க்ட் வேல்யூவாக இருந்துச்சு, தட் இஸ் C1 C2 அப்டேஸ்டட் CN அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்க்டாக இருந்துச்சுன்னா நான் அந்த 5 எப்படி எழுதிக்கிறேன்னா சமேஷன் k = 1 to n Ck கை ஆஃப் EK. கைங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். அப்போ அந்த EKங்கிறது என்னது, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் தட் F of X = CK. அந்த C1க்கு ஈக்குவலாக வர்ற எக்ஸ், C2க்கு ஈக்குவலாக வர்ற எக்ஸ், C3க்கு எந்த எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமோ அந்த எக்ஸ் ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி எடுத்தேன்னா அதுதான் EK. ஸோ இந்த இடத்துல கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன நான் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக ஒன்றும் இல்லை, F from R to R2 அதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0,1 தான். ஓகே, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனாக உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். பட் அந்த R2 0,1, ஓகேவா? அதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 0வாக இருக்கும் இல்லை 1ஆக இருக்கும். இப்போ இந்த கை ஆஃப் EK அப்படி தான் இந்த கை ஆஃப் EK அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சூஸ் பண்ணுற இந்த ரியல் நம்பரில் சூஸ் பண்ணுற நம்பர் இந்த செட்டில் இருந்துச்சுன்னா அதனோட ப்ரீ இமேஜ் 1, இந்த செட்டில் இல்லைன்னா அது ப்ரீ இமேஜ் 0. இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இந்த செட்டில் நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், இதில் ரியல் நம்பர் எடுக்கிறேன், அந்த நம்பர் இந்த செட்டில் இருந்துச்சுன்னா எது வித் ரெஸ்பெக்ட் டு EK, நம்ம EK தான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எழுதுறோம், அது இருந்துச்சுன்னா அது 1 இல்லைன்னா 0. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான நோட்டு, மற்றது கூட அவசியம் இல்லை, இது முக்கியமான நோட்டுங்கிறதுனால இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து த சிம்பிள் அப்ராக்சிமேஷன் லெம்மா. ஓகேவா? த சிம்பிள் அப்ராக்சிமேஷன் லெம்மா அப்படிங்கிறது அடுத்து ஒரு நேம்டு லெம்மா. ஓகேவா? அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ லெட் F be a measurable real valued function on E. Assume F is bounded. ஓகேவா? ஸோ assume F is bounded. Boundedனா என்ன அர்த்தம்? there is an m greater than 0 such that modulus of m less than or equal to m for all E. ஸோ இது வந்து bounded definition. Then for each epsilon greater than 0 there exists a simple function. There are simple functions phi with respect to E and xi தான் சொல்லுவாங்க, xi with respect to E
defined on E which have the following approximation property. ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னா, நான் அந்த ஃபைங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணேன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நடுவில் தான் இந்த எஃப்ங்கிற இந்த மெஷரபிள் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜீரோவுக்கும் எப்சிலானுக்கும் நடுவில் தான் இந்த xi மைனஸ் 5 அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் அப்படிங்கிறது தேரும். என்னோட ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ C, D be ஓப்பன். ஓகேவா? நான் ஒரு ரியல் நம்பரில் ஒரு ஓப்பன் செட் எடுத்துக்கிறேன், நேம்லி C, D, and it is open bounded interval. Okay, bounded by C and D. ஓகேவா? ஸோ இப்போ f from E to R சொல்கிறோம்ல, அதான ஃபங்க்ஷன், மெஷரபிள் ஃபங்க்ஷன் f from E to R. அப்போது இந்த f of E அப்படி தானே, இந்த டோட்டல் f of Eயும் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த C, Dக்கு சப்செட்டாவோ அல்லது டோட்டல் ஈக்குவலாவோ இருக்குது. ஓகேவா? ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, இதுதான் C, D, இதுதான் C, Dனா இதனோட ரேஞ்ச் எல்லாமே வந்து இந்த C, Dக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட விளக்கம். ஸோ f of E சப்செட் ஈக்குவல் டு C, D. அண்டு இப்போ நான் இந்த ஓப்பன் இன்டர்வலை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஹவு ஐ கேன் ஸ்ப்ளிட் இன்டு சம் n எலமெண்ட்ஸ் எப்படின்னா, C ஈக்குவல் டு y0. ஓகேவா? இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் y0, அதை விட y1 பெருசு, அதை விட y2 பெருசு, அடுத்தடுத்து தான் போயிட்டு இருக்கும். இப்போ 1லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னா 1.1, 1.2, 1.3 அப்படி அடுத்தடுத்து பெருசாக தானே போயிட்டு இருக்கும். ஸோ y0 less than y1 less than y2 up to etc. yn minus 1 கடைசி வேல்யூ yn, அது d. ஓகேவா? ஸோ be the partition of closed interval C, D because C because open interval C வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம், பட் we have to include the closed set with respect to C and D. ஓகேவா? ஸோ அப்போ C, D ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ closed interval C, D such that இதில் பார்த்தீங்கன்னா yk minus 1 less than epsilon, அதாவது அடுத்தடுத்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் எப்சிலான், நம்ம எப்சிலான் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம பார்ட்டிஷன் எப்படினாலும் பிரிக்கலாம். ஒரு 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 இன்டர்வலை 10ஆவும் பிரிக்கலாம், 100ஆவும் பிரிக்கலாம், கோடியாகவும் பிரிக்கலாம். அது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் எப்சிலானை பொறுத்து, அந்த டிஃப்ரென்ஸை பொறுத்து. ஓகேவா? நான் சூஸ் பண்ணுறேன். அதனால தான் ஃபார் எனி எப்சிலான் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம எப்சிலானை பொறுத்தது ஃபார் 1 less than or equal to k less than or equal to n. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஸ்டார். ஓகே, இப்போ நான் ஐ கேன் டிஃபைன் ஒன் இன்டர்வல் எப்படின்னா ik is equal to closed interval yk minus 1, yk அப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ yk minus 1, yk which means இந்த ஃபஸ்ட்டு y0 y1 அப்படி தானே, y0 க்ளோஸ்டு y1 ஸோ ஓப்பன், அதுக்கப்புறம் y1 y2 y3 y4 y5 y6 அப்படியே வந்துட்டே இருக்கும். அண்ட் ek ஈக்குவல் டு அப்புறம் நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன்னா, இந்த ik இருக்குல்ல, இதனோட இந்த ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட இன்வர்ஸ் ஆஃப் ik வந்து நான் ekன்னு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ik இஸ் ஈக்குவல் டு ஒரு செமி ஓப்பன் செட்டும் அண்டு ekங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ik அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஃபார் ஆல் i1 less than or equal to k less than or equal to n. இப்போ இது வந்து இன்டர்வல் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓப்பன், செமி ஓப்பன், செமி க்ளோஸ்டு எல்லாமே இன்டர்வல் தான். சின்ஸ் each ik is an interval, interval சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ each ik is an interval and the function f is measurable அப்படின்னு சொல்கிறதுனால each ek is measurable. ஏன்னா பிகாஸ் each ek is measurable, இது interval. ஸோ இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் interval is வந்து என்னது, மெஷரபிள். ஓகேவா? ஸோ மெஷரபிள் செட்டுங்கிறதுனால இது பாசிபிள். இன்வர்ஸ் இமேஜ் எடுத்தாலும் அதுவும் என்னவாக தான் இருக்கும், மெஷரபிள் செட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் முன்னாடி பார்த்துருப்போம். நம்ம அது ஓப்பன் பார்த்துருப்போம், பட் பரவாயில்ல, இன்டர்வலுக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ek இஸ் மெஷரபிள். அப்போ நான் டிஃபைன் என்ன பண்ணுறேன், ஃபை ஆஃப் e, அதாவது சிம்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ அந்த நோட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நிமிஷம். இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் வேல்யூஸாக இருந்ததுன்னா இந்த ஃபையை நம்ம இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஸ்டிங்க்ட் வேல்யூ தான். பிகாஸ் நம்ம வந்து பார்ட்டிஷனாக போட்டது இந்த இருக்குல்ல, இது ஒன்று டிஸ்டிங்க்ட் வேல்யூ தான். ஸோ அதனால் நான் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் இப்படி எழுதலாம். சம்மேஷன் k = 1 to n yk minus 1 guy of ek. வேறு ekங்கிறது நம்ம எழுதியிருக்கோம் இங்கே. ஓகே, f inverse of ik அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி xi of e equal to summation k = 1 to n yk guy of ek ஆர் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் e. இப்போ நான் ஒரு எக்ஸை ஈலேருந்து எடுக்கிறேன். தென் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சின்ஸ் ஏற்கனவே f of e subset equal to c, d அப்படிங்கிறதுனால நல்லா கவனிக்கணும். ஸோ f of e subset equal to c, d அப்படிங்கிறதுனால there exists unique k such that அதாவது நீ சூஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு ஏதாவது ஒரு yk minus 1 yk நடுவில் இருக்கும், பட் அது யூனிக்காக இருக்கும். இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு y0க்கும் y1க்கும் நடுவில் ப்ரீ இமேஜ் இந்த f of x வந்து ஒரே ஒரு f of x தான் இருக்கும். நீ ஒரு எக்ஸ் எடுத்தினா அந்த f of x இது நடுவில் தான் இருக்கும். அப்புறம் y2 y3க்கு நடுவில் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும், அது யூனிக்காக இருக்கும்.
ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வரிசையாக போய்கிட்டே இருக்குது. இப்போ ஃபைவ் ஆஃப் இந்த இருக்குல்ல, ஃபைவ் ஆஃப் ஈக்கு நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ கே இன்வர்ஸில் அது வரும். ஓகேவா, ஒரு நிமிஷம். இந்த இருக்குல்ல, ஸோ ஃபைவ் இ ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனில் இது சம்மேஷன் இன்இக்குவல் டு 1 to n. ஓகேவா. ஸோ இப்போ கை ஆஃப் இதோட வேல்யூ பார்க்கணும். ஸோ நான் இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனோட வேல்யூ ஒன்று 0வாக இருக்கும், இல்லை 1ஆக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸிஸ்ட் ஆகிற பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறதுனால மற்ற எங்கேயுமே எக்ஸிஸ்ட் ஆகாது. விச் மீன்ஸ் அந்த ஈயில் இருக்காது, அது இகேயில் இருக்காது. அப்போ இகேயில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், மற்ற பாயிண்ட்லாம் இருக்காது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த கை ஆஃப் வேல்யூ 1, மற்றது எல்லாருக்குமே 0. அப்போ இதனோட வேல்யூ 1. அப்போது சமேஷன் மற்றது எல்லாமே 0 ஆயிரும். நீ கூட்டினா மற்ற எல்லாம் 0, அதனால் டோட்டலாக 0. அதாவது yk minus 1 into 1 ப்ளஸ் அப்புறம் yk minus yk into 0 அப்புறம் yk plus 2 into 0 இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ மொத்தத்தில் 0 போயிடும். இது மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபைவ் ஆஃப் ஈயோட வேல்யூ வந்து இந்த இருக்குல்ல, ஃபைவ் ஆஃப் ஈயோட வேல்யூ yk minus 1 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த yk minus 1ஓட f of x பெருசு ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இந்த f of x ஓட yk பெருசு. அண்டு இந்த yk இஸ் ஈக்குவல் டு psi ஆஃப் e ஆஃப் எக்ஸ். பிகாஸ் நான் இங்கே சொன்ன மாதிரி இங்கேயும் கை ஆஃப் இ ஈக்குவல் டு இகே ஈக்குவல் டு 1 தான். ஸோ இங்கே இந்த ஒரு பாயிண்ட் ஒய்கேங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ psi ஆஃப் இ ஈக்குவல் டு ஒய்கே அப்படின்னு வரும். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக எழுதணும்னா psi ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்கே மைனஸ் 1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒய்கே, அப்புறம் இஸ் ஈக்குவல் டு psi ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதுலேருந்து நான் எடுக்கிற பாயிண்ட் இது மட்டும் தான். ஸோ psi ஆஃப் இ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் psi ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மொத்தத்தில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஜைக்கும், அதாவது ஃபைக்கும் ஜைக்கும் நடுவில் தான் எஃப் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ பை ஸ்டார் yk மைனஸ் 1 லெஸ் தேன் எப்சிலான். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், அடுத்து இன்னொரு வேல்யூ ஒன்று ப்ரூவ் பண்ணணும். இதாக இருக்குல்ல, 0க்கும் எப்சிலானுக்கும் நடுவில் ஜை மைனஸ் 5 இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் yk மைனஸ் 1 லெஸ் தென் எப்சிலான் சொல்லி. ykோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ykோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு psi ஆஃப் இ. அதுக்கப்புறம் yk மைனஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து phi ஆஃப் இ. அப்போ இதுக்கு பதிலாக இதை போட்டோம்னா அப்போ இங்கே இன்னொரு ஸ்டெப் எழுதலாம். என்னது, psi ஆஃப் இ சரி மைனஸ் phi ஆஃப் இ மைனஸ் psi ஆஃப் இ. psi ஆஃப் இக்கு பதிலாக yk. ஓகே, psi ஆஃப் இ மைனஸ் phi ஆஃப் இ லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 0வோட பெருசு தான். ஏன்னா 0வோட எப்சிலான் பெருசு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 0க்கு எப்சிலான் நடுவில் இந்த வேல்யூ வருது. ஓகேவா. ஸோ இந்த லெம்மா இவ்வளோ தான். இந்த லெம்மா இப்போ ஆக்சுவலி இந்த லெம்மா எதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது ஒரு தியரம் பாருங்கள், இந்த சிம்பிள் அப்ராக்சிமேஷன் தியரம் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் இருக்குது. அந்த தியரத்தில் இது யூஸ் பண்ணுறதுக்காக அந்த லெம்மா. ஓகேவா. ஸோ இப்போ இந்த தியரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சிம்பிள் அப்ராக்சிமேஷன் தியரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ an extended real valued function f on a measurable set e is measurable. நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நல்லா அதாவது நான் வாசிக்கும் போது என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத உள்வாங்கி வாசிக்கும். An extended real valued function f on a measurable set e is measurable. Okay, if and only if there is a sequence phi n of simple functions on e which converges pointwise on e to f and has the property that phi n of phi n less than or equal to modulus of phi n less than or equal to modulus of f on e for all n. If f is non-negative, we may choose phi n is increasing. ஓகேவா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். இது ஒரு எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒரு மெஷரபிள்ஸ், அது எக்ஸ்டெண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன மெஷரபிள் செட் இ. ஓகேவா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா, அது எந்த கண்டிஷனில் அப்படி இருக்கும் அப்படின்னா, இஃப் தேர் இஸ் அ சீக்வன்ஸ், அப்போது அந்த அந்த டொமைனுக்கு ஒரு சீக்வன்ஸ் சிம்பிள் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சிம்பிள் ஃபங்க்ஷனோட அதாவது 5 1 5 2 5 3 அப்படின்னு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆகிற பாயிண்ட் வந்து எஃப், ஃபங்க்ஷன் வந்து எஃப் அண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் எஃப் நம்ம சொல்லணும். அண்ட் இட் ஹேஸ் அ ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த phi ஆஃப் n எப்படி இருக்குன்னா phi ஆஃப் n லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு இருக்கும் ஆன் இ ஃபார் ஆல் n அப்படின்னு சொல்லி.
phi1 phi2 phi3 எல்லாமே அந்த எஃப்க்கு கீழே தான் இருக்கும், எஃபோட வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். தட் மீன்ஸ் என்னதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தியரம். ஓகேவா? ஸோ இதோட ப்ரூஃப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா ஃபஸ்ட்டு லெட் phi of n be the simple function on E. ஃபஸ்ட்டு இங்கே அதாவது 2 to 1 if and only ifனா 1 to 2 2 to 1 தானே சொல்லுவோம். இப்போ 2 implies 1 சொல்ல போகிறோம். ஸோ let phi of n be the simple functions. So let phi of n be the simple functions on E which converges pointwise on E to F. ஓகேவா? converges point E to F அப்படின்னு சொல்கிறோம். பை தியரம் 1. தியரம் 1னா இப்போ நம்ம முதல்ல நடத்துனது இந்த இருக்குல்ல, இந்த டெஃபினேஷனுக்கு அப்புறம் வர தியரம். ஸோ இந்த தியரம் 1 என்ன சொல்கிறதுனா இதே மாதிரி தான் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருந்து அது ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் இ அப்படின்னு சொன்னால் எஃப் இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் ஆன் இ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நம்ம சூஸ் பண்ணுற டொமைனுக்கு சப்செட் எடுத்து அந்த சப்செட்டுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சப்செட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் எஃப் இஸ் மெஷரபிள் அப்படின்னா அப்போ டோட்டல் செட்டுக்கும் கண்டிப்பாக என்ன தான் இருக்கும், சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால தான் இந்த தியரம் ஒன்று அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். அதனால் எஃப் இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 implies 1 வந்து ரொம்ப ஈஸி. இப்போ 1 implies 2 தான் நம்ம சொல்லணும். 1 implies 2னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கான்வர்ஸ்லி எஃப் இஸ் மெஷரபிள் அப்படின்னு ப்ரூஃப் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ கான்வர்ஸ்லி அசியூம் தட் எஃப் இஸ் மெஷரபிள் அண்டு எஃப் வந்து நான் நெகட்டிவ். ஏன்னா நான் நெகட்டிவ் தானே சொன்னாங்க அவங்க. ஓகே, நான் நெகட்டிவ்னா எஃப் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இப்போ நான் டிஃபைன் இஎன் அப்படிங்கிற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறேன். எப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் என் அப்படின்னு அர்த்தம். E1 அப்படிங்கிற செட் எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1, 1க்கு கம்மியாக உள்ள செட்டு, 1க்கு கம்மியாக உள்ள ரேஞ்சு, அதுக்கு மேப் ஆகிற எக்ஸ்எஃப்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்தால் அதான் E1. அதே மாதிரி சிமிலர்லி E2 E3 E4ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிகாஸ் எஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அது 0லேருந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நிறைய வரும், சீக்வன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் நிறைய வரும். அப்போது இந்த எஃப் இஸ் மெஷரபிள் அப்படிங்கிறதுனால இந்த லெஸ் தென் வர்றதுனால அப்பவும் அது மெஷரபிள் அப்படிங்கிறதுனால இந்த டோட்டல் செட் மெஷரபிள், அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த இஎன்னும் மெஷரபிள். அண்டு நம்ம ஒரு இது பார்த்துருக்குறோம் நம்ம. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இஎன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சப்செட். ஓகேவா? ஸோ இஎன் ஒன்று டோட்டல் ஃபங்க்ஷனுக்கு சப்செட். இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் பார்த்துருப்போம். தியரம் 21(2)ல். ஓகேவா? ஸோ எஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் இஎன் இஸ் நான் நெகட்டிவ் பவுண்டட் ஃபங்க்ஷன் தட் இஸ் மெஷரபிள். ஸோ மொத்தத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தான் நம்ம சிம்பிள் அப்ராக்சிமேஷன் லெம்மாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ சிம்பிள் அப்ராக்சிமேஷன் லெம்மா என்ன சொல்லுது அப்படின்னா phi ஆஃப் என்னுக்கும் psi ஆஃப் என்னுக்கும் நடுவில் தான் எஃப் இருக்குது அப்படின்னும் 0க்கும் எப்சலானுக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது psi ஆஃப் n மைனஸ் phi ஆஃப் n இருக்குது அப்படிங்கிறது தான் அதனோட தியரம். ஓகேவா? அந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் மெயினான ஸ்டேட்மெண்ட் தான். phi ஆஃப் என்னுக்கும் psi ஆஃப் என்னுக்கும் நடுவில் எஃப் இருக்கும் அண்ட் 0க்கும் எப்சலான் நடுவில் psi மைனஸ் phi இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஓகே, இப்போ இந்த இதை யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே எப்சலான் வருதா? இப்போ நான் ஒரு எப்சலான் சூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் டு சூஸ் ஒன் எப்சலான் ஈக்குவல் டு 1/n. ஓகேவா? ஸோ நான் என்னோட ப்ரூஃபுக்காக நான் 1/n அப்படின்னு சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபார் எனி எப்சலான் கிரேட்டர் தென் 0 நான் எந்த எப்சலானாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 1/n சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வி மே செலக்ட் த சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் phi n and psi n defined on en. அப்போ எப்படி இருக்குன்னா அந்த அப்ராக்சிமேஷன் நம்ம யூஸ் பண்ணி 0, அதாவது இதை விட்டுருங்க 5க்கும் psiக்கும் நடுவில் எஃப் இருக்கும் அண்டு 0க்கும் எஃப்சலான் ஈக்குவல் டு 1/n. அப்போ 1/n நடுவில் psi n மைனஸ் phi n அப்படின்னு இருக்கும். இப்போ phi n லெஸ் than or equal to f அப்படின்னு சொல்லி முதலே கொடுத்துட்டாங்க. அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. phi n less than or equal to f அப்படின்னு சொல்லி முதலே கொடுத்துட்டாங்க. ஸோ சின்ஸ் phi n less than or equal to f அப்படின்னா இந்த phi n அந்த பக்கம் கொண்டு போகும்போது f மைனஸ் phi n greater than or equal to 0 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போது எஃப்பை விட இந்த இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ எஃப் லெஸ் than or equal to phi n இங்கே அப்படி கவனிங்க. இதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். எஃப் லெஸ் than or equal to phi n, அப்போ எஃப் மைனஸ் phi n. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நான் phi n வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ எஃப் மைனஸ் phi n லெஸ் than or equal to psi n மைனஸ் phi n வரும். ஆல்ரெடி psi n மைனஸ் phi nங்கிறது லெஸ் தென் 1/n ஃப்ரம் 1. ஓகேவா?
அப்போ we extend phi n to all of e by selecting. இப்போ நான் வந்து ஒரு phi n செலக்ட் பண்ணுறேன் எப்படின்னா phi n of x equal to n if f of x greater than or equal to n. நான் வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் தானே, ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் எப்படின்னா அந்த ஈயில் உள்ள எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் by phi n of x equal to n if f of x greater than n. f of x greater than நீ சூஸ் பண்ணுற என்ன இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு f of x விட ஒன்றை விட f of x பெருசாச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அது டிஃபைன்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை தான் திருப்பி சொல்லியிருக்கேன். இந்த இது தேவையில்லை, இது குழப்பற மாதிரி இருக்குது, தேவையில்லை இது. ஓகே, ஸோ இப்போ கிளைம் இப்போ நான் என்ன சொல்லணும், த சீக்வன்ஸ் என்ன சொல்லணுங்கிறதே மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா த சீக்வன்ஸ் phi n அப்படி தான் சொல்லணும். நம்ம வந்து ஆக்சுவலி அங்கே என்ன சொல்லணும்னா சிம்பிள் ஃபங்க்ஷன், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்னு converges pointwise on e to f அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ phi of n டிஃபைன் பண்ணிட்டேன். அப்போ phi 1 of x, phi 2 of x, phi 3 of x, phi 4 of x அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்குது. ஸோ இது சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் converges pointwise on e to f அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் let x belongs to e, xங்கிற எலமெண்ட்டை ஈலேருந்து எடுக்கிறேன். இப்போ f அப்படிங்கிறது ஃபைனைட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம், பட் அது ஃபைனைட் ரேஞ்ச் வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஏன்னா இது ஃபைனைட் அப்படின்னு பர்டிகுலராக சொல்லலை, ஸோ அதனால் நம்ம ரெண்டு கேஸாக பிரிக்கிறோம். கேஸ் ஒன்று வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபைனைட்டான அர்த்தம் ஒரு பர்டிகுலர் போய்கிட்டே இருக்குது, ஒரு ஸ்டேஜில் நிப்பாடுது, ஒரு 1000 இல்லை 2000 10,000 அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபங்க்ஷன் நின்றுது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அப்போ assume f of x is finite. அப்போ choose a number n such that f of x less than n. அப்போ நீ ஒரு நம்பர் சூஸ் பண்ணுற, அந்த சூஸ் பண்ணுற நம்பர் வந்து எப்படி இருக்கணும், f of x less than n அப்படின்னு இருக்கணும். அண்ட் இப்போ f minus phi of n எங்கே இருக்குது, f minus phi இந்த இருக்குல்ல, f minus phi of n less than or equal to 1 by n. அதை தான் இங்கே இருக்குது பாருங்க, f minus phi of n less than 1 by n. இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ f minus phi of n less than 1 by n அப்படின்னு வருது எனக்கு. ஃபார் ஆல் n greater than or equal to, நான் சூஸ் பண்ணுற நம்பரை விட இப்போ நான் சூஸ் பண்ணுற நம்பருங்கிறது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் இப்போ தான் இதுக்கு 10,000 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா 5000 நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 5000லேருந்து 5001 5002 அப்படி போய் 10,000 வரைக்கும் போகிற எல்லாத்துக்குமே இது வந்து என்ன ஆகுது, பாசிபிளாக இருக்குது. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் n tends to infinity ஆஃப் ஒவ்வொன்றுக்கும் லிமிட் அப்ளை பண்ணுறேன். இப்போ லிமிட் n tends to infinity ஆஃப் f அது வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் தான், ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் வரும். அண்ட் லிமிட் n tends to infinity ஆஃப் phi n, இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நியர்லி ஈக்குவல் டு 0 வந்துடும். ஓகேவா? அப்போது இந்த வேல்யூவு ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அதனால் f இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity ஆஃப் phi n அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனோட கன்வர்ஜன் பாயிண்ட் f அப்படின்னு வருது. ஓகே, இது ஃபைனைட்டுங்கிற கேஸுக்கு. இப்போ இன்ஃபைனைட்டுக்கு நான் பார்க்கணும். அப்போ இன்ஃபைனைட்டுக்கு நான் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் எப்படின்னா phi n of x ஈக்குவல் டு n பை யூஸிங் 3 எங்கே இருக்குது, phi n of x equal to n அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்குது. ஸோ phi n of x equal to n அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ f of x equal to infinity-ங்கிறதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இதுக்கு லிமிட் n tends to infinity of phi n of x is equal to லிமிட் n tends to infinity of n. அப்போ லிமிட் n tends to infinity of n வந்து இன்ஃபினிட்டி வரும். அப்போ இந்த இடத்துல இன்ஃபினிட்டின்னு வரும். ஆக்சுவலி இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு f of x நம்ம எடுத்திருக்கோம், அதனால இன்ஃபினிட்டி பதிலாக f of x போடுறேன். அப்போது அது இன்ஃபைனைட்டாக இருந்தாலும் சரி, அப்போவும் இந்த சிம்பிள் ஃபங்க்ஷனோட கன்வர்ஜன் பாயிண்ட் f of x தான் இருக்குது. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த 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 லெம்மா பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேஸாக நம்ம பிரித்து பார்த்தாலுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த தியரம் ஓவர். ஓகேவா? ஸோ அதனால தான் அப்ராக்சிமேஷன் லெம்மா நம்ம வந்து முதல்ல ப்ரூவ் பண்ணோம் இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதோட வந்து செக்ஷன் 3.2 முடிஞ்சுது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்த கடைசி செக்ஷன் 3.3 அப்படின்னு வரும். அதில் ஒரு 5 தியரம் இருக்குது. ஸோ அந்த தியரத்தோட யூனிட் 2 முடிஞ்சிடும். இப்போது இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன், இந்த யூனிட் அதாச்சு இந்த 3.2ஓட PDF நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்தாலும் சரி, எழுதினாலும் சரி. ஓகேவா? ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த செக்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.